அதன் பிறகு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சேர்த்து வைத்த பணத்துல 500 ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கிறார். வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம தலைவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார் வாங்கிட்டு வந்த புத்தகங்களை. ரமா அம்மாவுக்கு ஒரே கோபம் இருக்கத்தானே செய்யும். பாபா சாஹிப் அம்பேத்கர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி என்னதான் இருக்கு அந்த புத்தகத்துல அப்படின்னு பாபா சாஹிப் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பாபா சாஹிப் சொல்றாரு, எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுலதான் ஆர்வம் அதிகம். எனக்கு புத்தகங்களை படிக்கிறதுலதான் ஆர்வம் அதிகம். உடனே இதை கேட்ட உடனே ரமா அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தா குடும்ப பொறுப்பை எப்ப பாப்பீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஏன் குடும்பத்தை கவனிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க பாபா சாஹிப் கிட்ட, ஏன் குடும்பத்தை கவனிக்க மாட்டீங்க, உங்க குடும்ப நிர்வாகம் மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசா தெரியவே இல்ல, புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தா 500 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினா எப்படி, நீங்க அப்பாவாக போறீங்க, இப்பவாவது குடும்ப பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு ரமா அம்மா சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்னதும் தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல, இன்ப அதிர்ச்சியில இருக்கிறாப்ல. ரமாமா நீங்க அப்பாவான ஆக போறீங்க அப்படின்னு சொன்னதும் தலைவருக்கு ஒண்ணுமே புரியல, இன்ப அதிர்ச்சியில இருக்கிறாரு. திரும்பவும் கேட்கிறாரு, என்ன சொல்ற ரமா அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. ஆமாமா நீங்க அப்பாவாக போறீங்க, இப்பயாச்சும் கொஞ்சம் பொறுப்போட இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்க புத்தகங்களுக்கு எல்லாம் விடுமுறை கொடுங்க, நீங்க போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரமாபாய் அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் அந்த மகிழ்ச்சியிலே பைய எடுத்துக்கிட்டு வேகமா போறாரு. எங்க மார்க்கெட்டுக்கு போறாரு உலக தலைவர். அங்க போய் என்ன பண்றாருன்னா சந்தோஷத்துல, அவருக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. எப்பவுமே புத்தகமாவே இருந்தவருக்கு மார்க்கெட்டு போய் வாங்க சொன்னா ஒண்ணுமே தெரியல. கீரை காய்கறி அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்குறாரு. கீரையா 5 கட்டு வாங்குறாரு. அவர் வாங்கிட்டு வந்தத அமைதியா புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டே ரமா அம்மா வந்து பாக்குறாங்க. அவங்க எதுவுமே பேசல. கதவு ஓரத்துல நின்னுட்டு அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாபா சாஹிப்பை பார்த்து. அப்ப அவருடைய பாபா சாஹிப்போட சகோதரர் அண்ணனுடைய மனைவி லட்சுமி பாய் வராங்க. அவங்க கிட்ட நியாயம் பேசுறாரு. பாருங்க, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் என்ன, வாங்கிட்டு வரலனாலும் குத்தம் சொல்றீங்க, வாங்கிட்டு வந்தாலும் குத்தம் சொல்றீங்க, இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு ஒரு அன்பு சண்டையை வந்து தன்னுடைய அண்ணன் மனைவி இடத்துலயும் ரமா அவங்க கிட்டயும் பேசுறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்பவும் ரமா அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரமா அம்மா சிரிக்கிறதுக்கான காரணம் தலைவனுக்கு தெரியல. ஒரு மகிழ்ச்சியான கடுகடுப்பான முகத்தோட இருக்கிறாரு. ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மனநிலையில தலைவர் இருக்காரு. அப்போ லட்சுமி பாய் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மாமா, நீங்க வாங்கினதெல்லாம் சரிதான், யாராச்சும் ஒரே நாள்ல இவ்வளவு காய்கறிகளை வாங்கிட்டு வருவாங்களா, ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா, அடுத்த நாள் அழுகி போயிடாதா, இது இது இல்லாம உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, அழுகி போன மீனை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வாங்கவே தெரியல, அதனாலதான் ரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே தலைவருக்கு அசிங்கமாயிடுது. மார்க்கெட்டுக்கு போய் நமக்கு வந்து ஒரு காய்கறி வாங்க தெரியலையே, ஒரு மீன் வாங்க தெரியலையே, எல்லாருமே நம்மள நையாண்டி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாயிடுது. பெரிய படிப்பு படிச்சவரு, நிறைய புத்தகங்களை படிக்கிறவரு, ஊரெல்லாம் பாராட்டுறவருக்கு ஒரு காய்கறி வாங்க முடியலன்னு அவங்க 2 பேரும் கிண்டல் அடிக்கிறாங்க தலைவர். ஆனாலும் ரமா அம்மாவுக்கு ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் இருந்தது. தன்னுடைய கணவர் குடும்பத்து மேல தான் மேல ஏதோ ஒரு அக்கறை செலுத்திட்டாரு, தனக்கான நேரத்தை அவர் செலவழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு தாயான ரமாபாய் அவர்களுக்கு